ஹாய் எவ்ரிவான். நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சின்ன அப்டேட். என்ன பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக நம்ம கூரை ஷெட்லேயே நம்ம காளான் வளர்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் செட்டப்பாக ஹைடெக் ஃபார்ம் போட்டிருக்கோம். இது வந்து பர்மனெண்ட்டாகவே இருக்கும். பர்மனெண்ட் செட்டப் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு இந்த ஷெட்டில் எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே கிடையாது. ஹனிகோம் பேட், அதாவது அந்த கூலிங் பேடு, அடுத்து எக்ஸாஸ்ட் ஃபேன், இது 2 தான். மற்றபடி எந்த பிரச்சனையும் இதில் இல்லை. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஆல பிளாக் வச்சு ஃபுல்லாக கட்டியிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா பஃப் பேனல் போட்டிருக்கோம். பஃப் பேனல் போட்டு ஆங்கிள் போட்டு பஃப் பேனல் போட்டிருக்கோம். இதில் வந்து ஃபாகர் எதுவுமே தேவைப்படாது. சைடில் நம்ம சாக்கு வச்சு தண்ணி அடிக்கணுன்ற வேலையும் இல்லை, கீழே தண்ணி நிறுத்துகிற வேலையும் இல்லை. டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி நல்லாவே மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இதுலேயுமே சில குறை நிறைகள் இருக்குது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஷார்ட்ஸாக நான் வந்து இதில் என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன நிறைகள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். எவ்வளோ செலவாச்சு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நான் ஒன்று ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 26.99. ஹியூமிடிட்டி 99 இருக்குது. 99லாம் இருக்கவே கூடாது, தேவையில்லை நமக்கு. அது கம்மியாக இருந்தாலே போதும். இருந்தாலும் 99 மெயின்டைன் ஆகுது இந்த டைம்லையுமே. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:40. நான் அந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மதியம் 12:40, ஆல்மோஸ்ட் 1 மணி. ஸோ இந்த டைம்லையுமே எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் இது எவ்வளோ செலவாச்சு அப்படின்றது எல்லாமே நான் இதில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் எவ்வளோ செலவாச்சு, இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ஈல்டு எப்படி வருது, எந்த அளவுக்கு ஈல்டு வருது, கூரை செட்டுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஈல்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்ந்து வருது. நல்லாவே இருக்குது ஈல்டு வரதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு பெருசாக எனக்கு மஷ்ரூம் தெரியாது.